வெல்கம் டு நாண்டிஸ் கிச்சன். எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வச்சு எப்படி பொரி குழம்பு செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொரி குழம்புக்கு தேவையானதெல்லாம் இங்க எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது வந்து வெங்காயம், பூண்டு தொளிச்சு வச்சிருக்கேன். இது வந்துட்டு வணக்கி அரைக்கணும். இது வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். முருங்கைக்காய் 1, உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் அப்புறமேலு வந்து வணக்கும் போது கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சா இது வந்துட்டு காரில் அடிச்சிரும். இது வந்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன். இது வந்து வதக்கி அரைக்கணும். அதுக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு தாளிச்சு விடுறதுக்கு வெங்காயம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஆட்டி ஊத்துறதுக்கு வந்துட்டு இப்போ வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சட்டி காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கடலெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஒரு 4 மிளகாய் போட்டுக்கலாம். இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால 4 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 3 போட்டுக்கோங்க. வெங்காயம், பூண்டு வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்ப போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். அதுக்காக வந்துட்டு லைட்டா கல்லுப்பு போட்டு நல்லா வதங்கறதுக்கு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு வந்துட்டு லைட்டா காரமா இருந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் சுருக்குனே வச்சா டேஸ்டா இருக்கும். அதனாலதான் போட்டிருக்கேன். வெங்காயம் செவந்து வணங்கிடுச்சு. அடுத்த ஒரு 3 சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நம்ம புளி வந்து கம்மியா எடுத்துருக்கறதுனால தக்காளி ஒரு 3 போட்டிருக்கேன். புளி அதிகமா எடுத்திருந்தா தக்காளி ஒரு 2 போட்டா போதும். அதை நல்லா வந்து சுண்ட வணக்கிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா தக்காளி மையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வதங்கிடுச்சு. இது வந்து நல்லா சூடு ஆறுற வரைக்கும் விட்டுட்டு ஒரு 4 பல்லு தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். அது அரைக்கிறப்ப உங்ககிட்ட காமிக்கிறேன். இதுல வந்துட்டு அந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வதக்கணும். அதனால இதை வந்துட்டு வேற ஒரு தட்டத்துக்கு மாத்தி ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து தாளிச்சாச்சு. அது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில வந்துட்டு புளியும் கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து புளியை கரைச்சி வச்சாச்சு. கத்திரிக்காய் அரைஞ்சிக்கலாம். அரைஞ்சு அதே தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். அப்பதான் காரல் பிடிக்காம இருக்கும். இல்லைன்னா அது கசக்கும் கத்திரிக்காய். ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி இதுல வச்சாச்சு கத்திரிக்காயை. ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு முருங்கைக்காய், ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க இப்ப வந்து தாளிச்சுக்கலாம் எண்ணெய் ஊத்தி. ஃப்ரெண்ட்ஸ், சட்டி காஞ்சிருச்சு. இப்ப வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு நிறைய இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு கட் பண்ணி வச்ச காயெல்லாம் போட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் காயில போட்டாச்சு. அதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால லைட்டா வந்துட்டு கல்லுப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இது நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா புளி, அதை வந்துட்டு போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சு இது பண்ணி வச்சிருக்கோம், வடிகட்டி வச்சிருக்கோம், அதை இப்ப ஊத்திக்கலாம். இது நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள போய் நம்ம வந்துட்டு வதக்கி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதை அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சுக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். இது புளியோட பச்சை வாசம் இதெல்லாம் போகணும், அதனால நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்துட்டு அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வதக்கி வச்சு பாத்தீங்களா அதையும் போட்டுக்கலாம். வந்துட்டு நல்லா மஞ்சிடுச்சு. அடுத்து வந்து இது வந்து நல்லா ஆறிடுச்சு. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் போட்டு அரைங்க, இல்லைன்னா மிக்ஸி புகஞ்சு போயிடும். போட்டு அரைச்சிக்கலாம், நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்ப அது வந்துட்டு ஒரு லைட்டா காய் வெந்திருக்கா இல்லையான்னு பாத்துக்கலாம் வாங்க. நல்லா புளியோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நல்லா காய் வந்துட்டு லைட்டா இன்னும் கொஞ்சம் காய் வெந்ததுக்கு அப்புறம் அதை ஊத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா, அந்த சாந்த ஊத்திக்கலாம். தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு ஊத்திக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் லைட்டா தண்ணியாட்டம் இருந்தா நல்லா டேஸ்டா இருக்கும், சாப்பாட்டுக்குலாம் ஊற்றி சாப்பிடறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கோம் இல்லையா, அதனால வந்துட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் லைட்டா. போதும். இப்போ வந்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நல்லா வந்துட்டு காய் இன்னும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். அப்படியே மூடி வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் லைட்டா உப்பு பத்தல, அதனால உப்பு போட்டுட்டு மூடி வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டு இறக்கிக்கலாம். இந்த குழம்பு வந்துட்டு சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. இது போல வேற ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுசா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க